Students, CSIR NET December 2023 ல வந்த question தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Among the curves connecting the points 1,2 and 2,8, let gamma be the curve on which an extremal of the functional j of y is equal to integral 1 to 2 1 plus x cube into y dash into dx can be attained. Then which of the following points lie on the curve gamma அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதில் காமாங்கிறது கிவன் ஃபங்க்ஷனல் இருக்கு இல்லையா, இதனுடைய எக்ஸ்ட்ரீமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த காமாவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் லை ஆன் த கர்வ் காமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபங்க்ஷனலுக்கான எக்ஸ்ட்ரீமல் காமா இருக்கு இல்லையா, அந்த கர்வில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. First option is root 2, 3. Second option is root 2, 6. Third option is root 3, 22/3. And last option is root 3, 23/3. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன ஃபங்க்ஷனல் கொடுத்துருக்காங்க, j of y is equal to integral 1 to 2 1 plus x cube into y dash into dxன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய எக்ஸ்ட்ரீமல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, காமா. இந்த காமாவுக்கான என் பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1,2 அண்டு 2,8. அதாவது இந்த 2 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கர்வ்ஸில் தான் நமக்கு காமா எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இதனுடைய என் பாயிண்ட் வந்து இந்த 2 பாயிண்ட்ஸும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த காமாங்கிறது கிவன் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்ட்ரீமல் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரீமல் கால்குலேட் பண்ணி, அந்த எக்ஸ்ட்ரீமல் தான் காமா, அதை கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த கர்வில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ கவனிங்க, ஆய்லர் ஈக்குவேஷன் நம்ம என்ன நோட் பண்ணுவோம், டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ். இந்த ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரீமல் கால்குலேட் பண்ணுவோம் கிவன் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் எஃப் என்ன, இந்த இன்டெக்ரண்ட் வேல்யூ. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு, சின்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் டேஷ் இன்ட்டு ஒய் டேஷ். இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், இந்த ஒய் டேஷ் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒய் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் டேஷ் ஸ்கொயர். இப்படி நமக்கு ஃபங்க்ஷனல் எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும், இந்த எஃப்லேருந்து டோ எஃப் பை டோ ஒய் கால்குலேட் பண்ணணும், டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் கால்குலேட் பண்ணணும். இந்த 2 வேல்யூஸையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரீமல் கால்குலேட் பண்ணணும், காமா. இப்போ நமக்கு இங்கே ஒய் இல்லை இல்லையா எஃப்ல, அப்போ டோ எஃப் பை டோ ஒய்னுடைய வேல்யூ 0 ஆகிடும். அதாவது ஒய்யை பொறுத்து நம்ம பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இங்கே ஒய் இல்லாததுனால இதனுடைய வேல்யூ 0 ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒய் டேஷை பொறுத்து நம்ம பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒய் டேஷ் இருக்குது, அப்போ இதனுடைய வேல்யூ 1. இங்கே எக்ஸ் கியூப் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா நம்ம ஒய் டேஷை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால எக்ஸ் கியூப் கான்ஸ்டன்ட்டு. ஒய் டேஷ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஒய் டேஷ் அப்படின்னு ஆகுது. இதனுடைய வேல்யூ எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், 1 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் டேஷ், இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2 வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆய்லர்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரீமல் நோட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், டோ எஃப் பை டோ என்னுடைய வேல்யூ 0 மைனஸ் d by dx of dou f by dou y dash 1 plus 2 into x cube into y dash is equal to 0 இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே 0 இருக்கிறதுனால இந்த டேர்மை நம்ம விட்டுடலாம், இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா d by dx of 1 plus 2 into x cube into y dash is equal to 0. இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே d by dx இருக்கிறதுனால எக்ஸை பொறுத்து இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு dx by இங்கே dx இருக்கிறதுனால நம்ம இங்கே இந்த வேல்யூ மட்டும்தான் நமக்கு இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. அப்போ இதை நம்ம நோட் பண்ணலாம், 1 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதாவது இன்டெகிரேட் பண்ணுறதுனால இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம நோட் பண்ணுவோம், சீன் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணி ஒய் டேஷனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு 1 நம்ம ரைட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோன்னா என்ன ஆகும், 2 எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு c-1 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒய் டேஷ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், c-1 டிவைடட் பை 2 எக்ஸ் கியூப் அப்படின்னு ஆகும். இங்கே ஒய் டேஷ்ங்கிறது நமக்கு என்ன தெரியும், dy by dx இல்லையா. தென் dy by dx நம்ம dx பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது yன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதிலேருந்து நம்ம கிவன் பாயிண்ட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒய் டேஷ் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், dy by dx இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல் டு c-1/2. எக்ஸ் கியூபை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்னா x power -3 இப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா. அதனால் இப்போ dy by dx எக்ஸை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ y அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு c-1/2 கான்ஸ்டன்ட்டு, இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா x power -3 + 1 டிவைடட் பை -3 + 1 ஆகும். ப்ளஸ் கான்ஸ்டன்ட் நம்ம நோட் பண்ணுவோம், ஏற்கனவே c நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இங்கே c1 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு c-1/2 இன்ட்டு x power -3 + 1 நமக்கு -2 அப்படின்னு ஆகும், டிவைடட் பை இங்கேயும் -2 அப்படின்னு ஆகும்.
ப்ளஸ் C1 இல்லையா? இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்படின்னா C-1 டிவைடட் பை -4 இன்ட்டு x⁻2 ப்ளஸ் C1 அப்படின்னு ஆகுது இல்லையா? இப்போ இங்கே நமக்கு இந்த டோட்டல் டேர்மே கான்ஸ்டன்ட் தான். அப்போ இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம பீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டோட்டல் கான்ஸ்டன்ட் டேர்முக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபான்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே x⁻2 இருக்குது, ப்ளஸ் இங்கே C1க்கு பதிலாக பீட்டான்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதுதான் ஒய்னுடைய இந்த கர்வ் எக்ஸ்ட்ரீமல். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா ஆல்ஃபா பீட்டா, இதை கால்குலேட் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், கிவன் பாயிண்ட்ஸ், அதாவது அந்த கர்வ் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரீமலினுடைய n பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? n பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1,2 அண்ட் 2,8 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1னும் ஒய்க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக 2 அண்டு ஒய்க்கு பதிலாக 8 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபா பீட்டாவினுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணி இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரீமல் கிடைச்சிரும். இப்போ கவனிங்க, இப்போ இங்கே ஒய்க்கு பதிலாக 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1,2 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ஃபா இன்ட்டு x⁻2 இருக்கு இல்லையா? இப்போ -1⁻2 அப்படின்னு ஆகும், ப்ளஸ் பீட்டா 1⁻2னா 1/1 ஆகும். அதனுடைய வேல்யூ நமக்கு 1 தான் இல்லையா? அப்போ 2 = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 2,8 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்க்கு பதிலாக 8ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், ⁻2 ப்ளஸ் பீட்டா. தென் இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 1 டிவைடட் பை 2² ஆகும். அப்போ 4 ஆகும் இல்லையா? அப்போ ஆல்ஃபா பை 4 அப்படின்னு ஆகும், ப்ளஸ் பீட்டா. அதாவது இங்கே -2 இருக்கிறதுனால டினாமினேட்டரில் மார்க் பண்ணுவோம். இப்போ 2² டினாமினேட்டரில் எக்ஸிஸ்ட் ஆகும். 2² நமக்கு 4. இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும், 8 = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 4 பீட்டா டிவைடட் பை 4 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 32 = ஆல்ஃபா ப்ளஸ் 4 பீட்டா அப்படின்னு ஆகும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணி நம்ம ஆல்ஃபா பீட்டானுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இப்போ கவனிங்க, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 2, இங்கே நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் 4 பீட்டா = 32, இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சப் பண்ணுறோன்னா என்ன ஆகும், சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஆல்ஃபா நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே நமக்கு -3 பீட்டா அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு 2 நமக்கு கேன்சல் ஆகுதுன்னா -30 அப்படின்னு ஆகும். இப்போ பீட்டாவினுடைய வேல்யூ 2 சைட்ஸும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் கேன்சல் ஆகிடும். 30/3 அப்படின்னு ஆகும். 1 3 is 3, 10 3s are 30. அப்போ பீட்டாவினுடைய வேல்யூ நமக்கு 10ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த பீட்டாவினுடைய வேல்யூ 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 2ன்னு இருக்கு இல்லையா? இப்போ பீட்டாவுக்கு பதிலாக 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் 10 = 2. அப்போ ஆல்ஃபா = 2 - 10, ஆல்ஃபா = -8, இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த வேல்யூவை எடுத்து நம்ம இங்கே எக்ஸ்ட்ரீமல் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஏற்கனவே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒய்னுடைய வேல்யூ கிடைச்சிரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், y = ஆல்ஃபாவுக்கு பதிலாக -8, -8 இன்ட்டு x⁻2 ஆகும். அதை நம்ம டினாமினேட்டரில் மார்க் பண்ணிக்கலாம் x² அப்படின்னு, ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக 10. இதுதான் நமக்கான எக்ஸ்ட்ரீமல். தென் இந்த எக்ஸ்ட்ரீமலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் எக்ஸினுடைய வேல்யூ √2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்னுடைய வேல்யூ நமக்கு 3ன்னு எக்ஸிஸ்ட் ஆகணும். அதே போல் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் இந்த கர்வில் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு √2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எக்ஸுக்கு பதிலாக √2ன்னு இந்த கர்வில் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா ஒய்னுடைய வேல்யூ 3ன்னு எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்ட். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ y = -8/√2² ப்ளஸ் 10 இல்லையா? அப்போ -8/√2² நமக்கு 2 ஆகும், ப்ளஸ் 10, 1 2 is 2, 4 2s are 8, -4 + 10 நமக்கு 6ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நமக்கு எக்ஸுக்கு வந்து √2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்னுடைய வேல்யூ √2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்னுடைய வேல்யூ 6ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ √2, 6 தான் நமக்கு கரெக்ட். ஆனால் இங்கே நமக்கு √2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். செகண்ட் ஆப்ஷன் நமக்கு √2, 6ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டை கவனிச்சோம் அப்படின்னா √3, 22/3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக √3 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும் செகண்ட் ஆப்ஷன் படி. இப்போ கவனிங்க, y = -8 டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக √3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். √3² ப்ளஸ் 10. இப்போ -8 டிவைடட் பை இங்கே 3ன்னு ஆகும், ப்ளஸ் 10, -8 ப்ளஸ் 30 டிவைடட் பை 3 அப்படின்னு ஆகும். இதனுடைய வேல்யூ நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 22/3. அப்போ ஒய்னுடைய வேல்யூ 22/3ன்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது.
அதாவது எக்ஸுக்கு பதிலாக ரூட் த்ரீன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒயினுடைய வேல்யூ 22/3 ஆகுது. இப்போ ரூட் 3, 22/3 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷனும் நமக்கு இங்கே கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ரூட் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 23/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் நமக்கு இங்கே ராங். நம்ம ப்ராப்ளத்துக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது.